விருதுநகர் மாவட்டம் கோவிந்தநல்லூரில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம், அதாவது விருதுநகர் அருகே உள்ள கட்டனார்பட்டியில் கோவிந்தநல்லூரைச் சேர்ந்த முத்துமாணிக்கன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு இயங்கி வருகிறது. இந்த ஆலை இன்று விடுமுறை என்பது நாளை, அதாவது 2 தினங்களுக்கு தேர்தல் இருக்கிற காரணத்திற்காக இன்று விடுமுறை நாளில் வேலை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் இன்று வேலையை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது 2-3 அறைகள் தரைமட்டமாகியுள்ளன. மேலும் தற்போது சம்பவ இடத்தில் உடல் கருகி மோசமான நிலையில் 5 உடல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது ஆண்களா பெண்களா என்று தெரியவில்லை. இதற்கு முன்னதாக காயமடைந்த சிறுமி ஒன்று மற்றும் ஆண் பெண்கள் 6 பேர் காயமடைந்து விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். தற்போது அங்கே 5 பேர் உடல் கறி எடுத்த நிலையில் தற்போது தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளே வேற யாரும் சிக்கியிருக்கிறார் என்பது இன்னும் சிறு நேரத்துக்கு கழித்து தெரியும். தற்போது விருதுநகர் டிஎஸ்பி மற்றும் தாசில்தார் அனைவரும் சம்பவ இடத்தில் விரைந்து வந்து பொதுமக்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் தடுத்து வருகின்றனர். பச்சக்கரப்பட்டி போலீசாரும் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் உள்ளே சென்று விடாமல் தடுத்து வருகின்றனர். தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இறுதியில் தான் தெரிய வரும். இன்று 20 பேர் வேலைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது 6 பேர் காயமடைந்தும் 5 பேர் உயிர் நிலையில் மற்றவர்கள் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது மீட்பு பணிகள், அதாவது தீயணைப்பு 2 வாகனங்கள் வந்து மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. உள்ளே இன்னும் மீட்பு பணி அதிகமாக உள்ளதால் அது மீட்பு பணிகள் முடிந்த பின்னர்தான் உள்ளே வேற யாரும் சிக்கியுள்ளதாக தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.